ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு வந்து டே 2 ஆஃப் கிரைண்டிங் மோட் அப்படின்னு ஒன்று பண்ணியிருந்தேன். நேற்று வந்து டே 1 போட்டிருந்தேன். பார்க்காதவங்க வீடியோ போய் பாருங்கள். ஸோ இன்னைக்கு டே 2. இன்னைக்கு வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு சிஏ இன்டர் லா சிலபஸில் வந்து ஒரு பெரிய சாப்டர் இருக்குது, 98 பேஜஸ். அதை வந்து ஃபுல்லாக இன்னைக்கு நோட்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு நான் சபதம் ஏற்றிருக்கேன். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், சிஏ இன்டர் லா சிலபஸில் மொத்தம் 3 மாடியூல் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 மாடியூலில் கம்பெனி லா மட்டுமே 2 மாடியூல் ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து ஃபவுண்டேஷனில் கம்பெனிஸ் ஆக்ட் ஒரு 37 பேஜஸ் கிட்ட படிச்சிருப்போம். அதை வந்து 2 புக்காக வந்து இவங்க கொடுத்துருக்கான். 3ஆவதுல வந்து லிமிட் எல்எல்பியும் வந்து அதர் லாஸும் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு மாடியூலில் இருக்க ஷேர் கேபிட்டல் டிபெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய மகா ஜெயண்ட்டை வந்து இன்றைக்கி முடிக்கலாம் அப்படின்னு நான் சபதம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 8 மணிக்கு தான் இருந்தேன், தூக்கம் வந்துச்சுன்னு தூங்கிட்டேன். இப்போ டைம் 9:30. 1.5 மணி நேரம் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் யூடியூப் பார்த்துட்டு ட்விட்டர் பார்த்துட்டு அப்படியே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து படிச்சே ஆகணும், போய் படிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், சிஏ இன்டர் லா சிலபஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு போய் ப்ராக்டிக்கலாக வந்து வெப்சைட்டில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஐசி பிஓஎஸ் போர்ட்டல், இதில் வந்து சிஏ இன்டர் லா சிலபஸோட எல்லா குரூப் 1 குரூப் 2 எல்லா இதுவும் இருக்கும். புக்கு தான் இருக்கும். ஸோ இதில் கார்ப்பரேட் லா அப்ளிகபிள் ஃபார் May 25 இருக்கா, வந்து செப்டம்பர் அது மாதிரி வரல. ஸோ எது வந்து மே கிட்ட இருக்கோ அது போய் பார்க்கலாம். கிட்டனா அடுத்த அட்டெம்ப்ட் ஏதாவது பார்க்கலாம். பாருங்கள், 3 மாடியூல் இருக்கா. இந்த 3ஆவது மாடியூல் தான் வந்து அதர் லாஸும் எல்எல்பியும் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 2த்துலேயும் கம்பெனி லாஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ மாடியூல் 1 போயிடலாம். மாடியூல் 1 போயிட்டா இதில் ப்ரிலிமினரி சாப்டர் அப்படின்றது நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் படித்தோம்ல, அதான் அந்த அவ்வளோ பெரிய சாப்டர் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் ஃபவுண்டேஷன்லேயே வந்து பெருசாக இருக்கும். அது வந்து ஜஸ்ட் ஒரு சாப்டராக கொடுத்துருப்பாங்க. இதில் மீதி இன்கார்பரேஷனு, ப்ராஸ்பெக்டஸ்ஸு, ஷேர் கேபிட்டல் டிபெஞ்சர்ஸு, இதில் வந்து இருக்கிறதுலே பெருசு அப்படின்னா இந்த ஷேர் கேபிட்டல் டிபெஞ்சர்ஸ். அதே மாதிரி வெயிட்டேஜும் அதிகம் இருக்கும் அதில் அப்படின்னு நான் சொல்ல, எனக்கு கேள்விப்பட்டேன், யூடியூப் வீடியோவில் பார்த்தேன். ஸோ இதான் பாருங்கள், 98 பேஜஸ். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண நோட்ஸ் எடுத்து எப்படி படிக்கிறேன், எப்படி முடிக்க முடியுதா அப்படின்னு லேட்டர் வந்து வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் போய் படிக்கலாம். இப்போ அந்த சாப்டர் அப்படியே படிச்சிட முடியும், எதனா யூடியூப் வீடியோ பார்த்து லெக்சர் பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு வந்து நான் கம்பெனி லா ரிவிஷன் அப்படின்னு சிஏ ராமஷா சாரோட யூடியூப்பில் வந்து இந்த வீடியோ போட்டிருப்பாரு, கம்பெனி லா ரிவிஷன் அப்படின்னு, ஒரு 11 மணி நேரம். இதில் வந்து நம்ம என்ன டைம் ஸ்டாம்ப்ஸே இல்லை, எப்படி தேவைப்படுவாங்கன்னா தேவைப்படுவாங்கன்னா கஷ்டப்படுவாங்கன்னா கீழே வந்து யாருன்னா ஒரு தெய்வம் யாருன்னா போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இன்கார்பரேஷன் ஷேர் கேபிட்டல் டிபெஞ்சர்ஸ் தான் 2 மணி நேரத்தி 55 நான் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக போய் நின்றோம், அப்படியே பார்க்க வேண்டியதுதான். ஸோ இதான் நான் யூஸ் பண்ணுற வீடியோ. நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணா கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம போய் படிக்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 ஆகுது. இப்போ நான் ஏன் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படின்னா, யூஸ்வலாக கம்ப்யூட்டர் தான் போடுவேன், கண் வலி போடாதுன்னு. இப்போ ஏன் போடுறேன்னா, வெயில் வந்து சுருன்னு அடிக்குது. நான் இப்படியே பேசினா கண்ணை இப்படி வச்சு தான் பேசணும். ஸோ இப்படி போட்டால் வந்து கண்ணாடி போட்டு பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இப்போ நான் கண்ணாடி போட்டு பேசுகிறேன், ஒரு சீன்லாம் போடல. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்றது ஒரு ரீகேப் மாதிரி சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் வந்து 8 மணிக்கு தான் இருந்தேன். அப்புறம் படிக்க ஆரம்பிச்சது 9:30 மணி தான் படிக்க ஆரம்பித்தேன். 1.5 மணி நேரம் சாப்பிட்றது, ஒரு நேரம் யூடியூப் பார்த்து ட்விட்டர் பார்த்து அதே போயிடுச்சு. ஸோ 9 மணிக்கு தான் படிக்க ஆரம்பித்தேன். நான் என்ன நினச்சேன், இன்றைக்கி வந்து டு டூ லிஸ்ட்லாம் போட்டு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஷேர் கேபிட்டல் டிபெஞ்சர்ஸ் முடிச்சிடலாம், 98 பேஜஸ் கூட முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் நான் எழுந்ததே லேட்டு, அதனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் நிறைய வேணும். ஒருவேளை நான் 3 மணிக்கு எழுந்திருந்தால் கொஞ்சம் முடிச்சிருது வாய்ப்பு இருக்குது. பட்டு 9:30 மணி ரொம்ப லேட் அப்படின்னா எனக்கு முடிய முடியல. நிறைய ரொம்ப எக்டேக்காக தமிழில் சொல்கிறேன், ரொம்ப தலைவலிக்கூடாது அப்படின்னு வந்து நான் இனி வந்து கம்மியாக முடிச்சுட்டு நாளைக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து அதை தள்ளி வச்சிட்டேன். பட் அதில் வந்து ஒரு 10 ஷேர் கேபிட்டல் 100% இருக்குது அப்படின்னா அது ஒரு 10%, அது 10 பேஜ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் சிலது நிறைய இன்னும் 90% வந்து நான் கம்ப்ளீட் பண்ணல, அது நாளைக்கு முடியுது. ஸோ இன்றைக்கி வந்து அப்படியே இன்னும் அவ்வளோ தானே அப்படிலாம் இல்லை. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு ஃபஸ்ட் மாடியூல்லே வந்து சாப்டர் 6 அப்படின்னு இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு.
கேட்குறதுக்கு நான் நினச்சேன் ரிஜிஸ்டர்னா வேறு எதனா இருக்கும்னு நினச்சேன். அது வந்து ஒரு லோன் பற்றி, அது எப்போ லோன் திரும்பி கட்டுறது, சார்ஜ்னா வேறு ஒன்றும் இல்லை. அந்த இப்போ நம்ம வந்து பிளெட்ஜிலாம் வரும்ல, இண்டெம்னிட்டி கேரண்டியில், அது மாதிரி வந்து இண்டெம்னிட்டி கேரண்டி அந்த டாபிக் இல்லை, பட்டு அந்த லோனு ரீபேமெண்ட்டு அது சம்மந்தப்பட்ட செக்யூரிட்டி அது சம்மந்தப்பட்டது இது. அதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ் அது வந்து. ஸோ அது ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு 32 பேஜ் கிட்ட தான் இருந்துச்சு. 32 பேஜ் ஃபுல்லாக 23 பேஜ் தான் வந்து இதுவாக. நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் படிக்கும் போதே வந்து எல்லா ப்ரொவிஷன்ஸும் ஞாபகம், எல்லா செக்ஷன் நம்பரும் வந்து என்ன புகுத்தலை. இந்த சின்ன டென்த்து எடுக்கும்போது நீ சி குரூப் தான் படிக்கணும், ஏ குரூப் தான் எடுக்கணும்னு டக்குன்னு அவங்க வீட்டில் சொல்லி படிக்க வைப்பாங்க. அது மாதிரி நான் இதுவால் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறேன் என்னதான் இருக்குது இதில். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தான் நம்ம மண்டை வந்து மறந்துட்டாலும் சில கான்செப்ட்ஸ் வந்தாலும், ஏற்கனவே வந்து இப்போது ஏற்கனவே திருப்பதி ஃபஸ்ட் டைம் போகிறவங்களும் டக்குன்னு போயிட்டு வரணும்னு நிறைய வித்தியாசம் இருக்கும். திருப்பதி நம்ம ரோட்டில் என் வீடு முதல்ல தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போயிட்டே வந்தால் வீடு டக்குன்னு வந்ததுனால அது மாதிரி தான். இப்போ நான் ஃபஸ்ட் டைமே நான் ப்ரொவிஷன்லாம் படிக்கிறேன், எல்லாமே மனப்பாடம் பண்ணால் ரொம்பவே கஷ்டம். அதனால் அது மாதிரிலாம் அந்த தப்பு நான் பண்ண வேணாமா. சில பேர் படிப்பாங்க, புத்திசாலி மேதாவி வேணால் படிக்கலாம். நான் புத்திசாலி மேதாவிலாம் இல்லை. நான் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ரிவிஷன் இல்லை, ஃபஸ்ட்டு செட் ஆஃப் லேர்னிங் வந்து புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த இதில் வந்து ப்ரொவிஷன்ஸ் ஞாபகம் வச்சுப்பேன். அப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி தான் எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இனிமேல் நான் எல்லா வீடியோவும் கம்ப்ளீட் பண்ணேன்னு சொன்னால் ப்ரொவிஷனோட செக்ஷன் நம்பரோட கம்ப்ளீட் பண்ணல. எனக்கு வந்து புரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறேன், எதுவுமே மனப்பாடம் பண்ணல. அதான் வந்து இனிமேல் நான் அந்த கம்ப்ளீட்டுக்கு வந்து அதான் அர்த்தம். ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி டூ லிஸ்ட்டில் 200 புஷ்அப் எடுக்கிறேன்னா என்னால் ஒரு 120 தான் எடுக்க முடிச்சு, 80 பெண்டிங்காக இருக்குது. அது இப்போ போய் நான் எடுத்துடுவேன். அதே மாதிரி அவ்வளோதான். இன்னைக்கு வந்து இவ்வளோ தான். யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஸோ டே 3ல் வந்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். இதுவும் நல்ல வீடியோ தான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள், எதனா பண்ணுங்கள். ஸோ டே 3ல் சந்திப்போம். பாய்.